பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் புதிய நாளை காண்பதற்கான கிருபையை பாராட்டியிருக்கிறார். நாங்களும் குடும்பமாக ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலையும் கூட நாங்கள் ஒரு அருமையான சாட்சியை கேட்பதற்காக ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே தேவன் சாமுவேல் என்று 3 முறை அல்ல 4 முறை அழைத்தார் அல்லவா? 4 முறை அழைத்தார். அப்பொழுது சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி, அதை போல நாங்கள் இங்கே நேரடியான ஒரு சாட்சியை கேட்க தேவன் எங்களுக்கு கிருபை அளித்தார். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த ஒரு தாய் தகப்பனை நாங்கள் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு தந்தார் ஆண்டவர். மலைப்பாங்கான பிரதேசம், இந்த இடத்துல வந்து அவர்களை நாங்கள் பார்க்கவும் தேவன் அவர்களுக்கு உணர்த்திய காரியங்களை சொல்லவும் தேவனுக்கு கிருபை அளித்தார். அந்த தாய் சொன்னார்கள், அந்த தகப்பன் சொன்னார், அவர்கள் கருவுற்றிருந்த நேரத்தில், அவர்கள் முற்றத்தில் படுத்திருந்த வேளையில, தகப்பனார் அருகே படுத்திருந்த வேளையில, சரியான தூக்கம் இல்லாத சூழ்நிலையில கண்ணை மூடுதா இருக்கிறாங்களா. உன் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தை, அதற்கு எலியா இல்லை என்று சொன்னால் எல்சா என்ற பெயர் வை என்று சொல்லி, எலியாவை இல்லை என்று சொன்னால் எல்சாவை என்று சொல்லி தாய்க்கு அந்த சத்தம் கேட்டதான். அதை கேட்ட அந்த தாய் கண் விழித்த உடனே தன்னுடைய கணவரிடம், என்னங்க என்னுடைய காதில சத்தம் கேட்டது, உன் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தை, அதற்கு எல்சா என்று பெயர் வை என்று சொல்லி எனக்கு அந்த சத்தம் கேட்டது என்று சொல்லி பிரமிப்போட கூட சொன்னாங்களாம். குழந்தை பிறந்தோன்னா அது ஆண் குழந்தையாக இருந்ததா, அது தேவன் அழைத்த குழந்தையாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த அருமையான மகன் எல்சன் பெயரிட்டிருக்கிறார்கள். எல்சன் ஒரு ஊழியக்காரராக யாருமே போகக்கூட முடியாத ஒரு மலை பகுதியில கிட்டத்தட்ட 4-5 மலைகளை 3 மணி நேரம் கடந்து போனோம் 2 வீலர்ல. பயங்கரமான பாதை, கரடு முரடான பாதை. அங்கே போய் ஊழியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அழைத்த பிள்ளைகள், ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்ற இயக்கத்தின் மூலமாக நானும் 94ஆம் ஆண்டுல ஆண்டவரை பிடித்து கொண்டேன். அந்த ஒரு வாய்ப்பாக 20 ஆண்டுகள் கழித்து இன்று இங்கே இந்த சித்தேரி மலைக்கு வருவதற்கான வாய்ப்பை ஆண்டவர் தந்தார். இங்க வந்து ஒரு சாட்சியை கேட்டேன். எப்படி சாமுவேலை ஆண்டவர் அழைத்தாரோ அதே போல ஒரு உண்மையான சாட்சியை என்னால் கேட்க முடிந்தது. இப்ப ஏங்க ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டாரு? ஏன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாம போச்சு? ஆண்டவர் நம்மிடம் பேசுகின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் பேசுகின்ற தெய்வங்க. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அவர் பேசக்கூடிய தேவன். விசுவாசிக்கிறீங்களா? நம்மகிட்டையும் அவர் பேசுகிறார். நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்களேன். எசப்பா என்கிட்ட பேசுங்க. நம்ம பேசிட்டே இருக்க வேண்டாம், ஆண்டவரை பேச சொல்லுங்க. எசப்பா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுங்க. அப்பொழுது நீங்கள் அறியாததுமான 8வது பெரிய காரியங்கள் தேவன் உங்களுக்கு அறிவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்கிற நண்பர்களுக்கு எசப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, மிகப்பெரிய சாட்சியை கேட்டோம். நான் வேதத்தில் நான் சாமுவேல்ல வாசித்த பொழுது, ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஏலி தாத்தா சொன்னதை கேட்டிருந்த சாமுவேல் ஆண்டவரே சொன்னதை போல இன்று ஆண்டவரே நான் ஒரு மிகப்பெரிய சாட்சியை கேட்பதற்கு இந்த அடிமைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு தருணத்தை தந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். நாங்க இன்னும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க தேவர்களுக்கு ஒரு வாய்ப்பளித்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசுகின்ற தேவனாய் இருக்கிறீர், நீர் அழைக்கின்ற தேவனாய் இருக்கிறீர், அழைத்த தேவன் உண்மையிலவராய் இருக்கிறீர், உண்மையிலவனாக எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே நீங்க கூப்பிடுங்கப்பா, நாங்க செவி கொடுக்கிறோம் என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்திங்க. இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை பிள்ளைகளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி உண்மையான ஊழியத்தை செய்வதற்கு தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.